நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய பெருநாடு 4298 சமுதாயங்களை கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமை பெறக்கூடிய உலகத்திற்கு ஆன்மீக வழியை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய உலகத்திலேயே மிகச்சிறந்த நாடு நமது நாடு, இந்திய நாடு, பாரத நாடு. இந்த நாட்டிலே வாழக்கூடிய 25 கோடி முஸ்லிம் சமுதாயத்தின் சார்பில் இங்கு இந்திய முஸ்லிம் லீக் என்ற இந்த அமைப்பு சுதந்திரத்துக்கு முன்பும் சுதந்திரத்துக்கு பின்னும் இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்குவதிலும் இந்திய அரசியல் சாசனத்திலே உள்ளபடி நாட்டில் உள்ளவர்கள் நடப்பதற்கும் கடந்த 75 ஆண்டு காலமாக தனது அரசியல் பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்திய முஸ்லிம் லீகை பொறுத்தவரையில் இந்தியா முழுவதிலும் உள்ள மாநிலங்களில் நாம் பல்கி பெருகி வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கேரளாவிலே இந்திய முஸ்லிம் லீக் என்பது ஆளுங்கட்சியாகவோ அல்லது எதிர்கட்சியாகவோ தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே இந்திய முஸ்லிம் லீக் கூட்டணி அமைத்து தொடர்ந்து அரசியலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வரலாறு படைக்கப்பட்டு வந்திருக்கிறது. மற்ற மாநிலங்களிலே இந்திய முஸ்லிம் லீகினுடைய செயல்பாடுகள் இப்பொழுது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. இதுவரை டெல்லியிலே இந்திய முஸ்லிம் லீகிற்கு ஒரு அலுவலகம் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது முதல் முறையாக டெல்லியில் காயிதே மில்லத் சென்டர் என்ற அந்த பெயரில் இந்திய முஸ்லிம் லீகினுடைய டெல்லி தலைமை நிலையம் உருவாக்குவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். நமது சாதிக் அலி ஷியாப் தங்கள் அவர்களும் கேரளத்து சிங்கக்குட்டியான குஞ்சாலி குட்டி அவர்களும் ஈடி பஷீர் அவர்களும் அப்துல் வஹாப் அவர்களும் மட்டுமுள்ள கேரளத்து அருமை முஸ்லிம் லீக் தலைவர்களும் டெல்லியிலே இந்த காயிதே மில்லத் சென்டரை உருவாக்குவதற்கான பகீரத பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள், முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியினுடைய ஒட்டுமொத்த அடையாளமாக இந்த மாதத்திலே பிப்ரவரி மாதத்தின் இறுதியிலே டெல்லியிலே உள்ள காயிதே மில்லத் சென்டர் திறப்பு விழா நடக்க இருக்கிறது. அப்படி நடக்கிற போது இந்திய முஸ்லிம் லீகினுடைய தேசிய கவுன்சில் கூட்டமும் அங்கே நடத்தப்படும். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய முஸ்லிம் லீக் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அது மாதிரி மற்ற மாநிலங்களிலும் இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில் டெல்லியில் நடக்கக்கூடிய பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. இத்தகைய சூழ்நிலையில் இன்றைய தினத்தில் கோவை மாநகரத்திலே நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு இந்திய முஸ்லிம் லீகினுடைய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும், சென்ற மாதம் மார்ச் 10ஆம் தேதி சென்னையில் ராஜாஜி ஹாலிலும் கோட்டூர்புர OMC மைதானத்திலும் இந்திய முஸ்லிம் லீகினுடைய பவள விழா மாநாடு, அகில இந்திய மாநாடு மிக சிறப்பாக நடந்தது.
அதில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் பல லட்சம் பேர் கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பித்தார்கள். இதை ஏன் இங்கு நான் குறிப்பிட என்று சொன்னால், இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய 75வது பவள விழா மாநாட்டை ஒட்டி இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய சார்பு இயக்கங்களாக உள்ள சற்ற 10 இயக்கங்கள், அந்த 10 இயக்கங்களும் யூத் லீக் என்றாலும், மாணவர் என்றாலும், எஸ்டியு என்றாலும், தொழிலாளர் அணி என்றாலும், பிரவாசி இயக்கம் என்றாலும், பார்மர் யூனியன் என்றாலும், லாயர்ஸ் போரம் என்றாலும், இப்படி ஏறக்குறைய 10 சார்பு இயக்கங்கள் முஸ்லீம் லீகிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு அமைப்பாக கேஎம்சிசி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த கேஎம்சிசி, கேரள முஸ்லிம் கல்ச்சரல் சென்டர் என்ற இந்த அமைப்பு இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அரபு நாடுகளிலே இது சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த கேஎம்சிசி சார்பாக இந்த பவள விழா மாநாட்டை ஒட்டி ஒரு முடிவை அறிவித்தார்கள். என்ன முடிவு என்று சொன்னால், பவள விழா மாநாடு இந்திய முஸ்லீம் லீகுடைய 75வது ஆண்டு மாநாடு. இந்த 75வது மாநாட்டை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் கேஎம்சிசி சார்பாக நாங்கள் இந்த மாநாட்டை ஒட்டி 75 இலவச திருமணங்களை நடத்தி சிறப்பை எடுத்துக்காட்டுவோம் என்று கூறி அந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பத்திலே சென்னையிலே நடத்தினார்கள். அந்த 75 திருமணங்களை நடத்தக்கூடிய அவர்கள் முதல் தவணையாக சென்னையிலே 17 திருமணங்களை நடத்தி சிறப்பித்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு திருச்சியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் 25 திருமணங்களை நடத்தி ஒரு புதிய வரலாற்றை தமிழகத்துக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இன்றைய தினத்தில் இந்த இடத்துல 23 திருமணங்களை நடத்துவதற்கான முடிவை மேற்கொண்டு அந்த திருமணங்களை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த 23 திருமணங்களில் முஸ்லிம்கள் 14 பேர், 14 ஜோடிகள். அதே மாதிரி இந்து சமுதாயத்தைச் சேர்ந்த 6 ஜோடிகள், கிறிஸ்துவ சமுதாயத்தைச் சேர்ந்த 3 ஜோடிகள் ஆக மொத்தம் 23 ஜோடிகளுக்கான திருமண நிகழ்ச்சி இன்று இங்கே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் நீங்கள் இங்கு வந்து எல்லோருமாக இங்கே ஈடுபட்டு மணமக்களுக்காக துவா செய்ய காத்திருக்கிறோம். இதை ஒட்டி அடுத்து 75 திருமணங்களிலே சென்னையிலே 17, திருச்சியிலே 25, கோயம்புத்தூர்ல இன்றைய தினம் 23, மீதம் உள்ள 10 திருமணங்கள் 75 மீதமுள்ள 10 திருமணங்களை கோசூரில் விரைவிலே நடத்துவதென்று கேஎம்சிசி முடிவு செய்து அறிவித்திருக்கிறது. ஆக இந்த முடிவின்படி தமிழ்நாட்டிலே இந்த பவள விழா ஆண்டில் 75வது ஆண்டில் 75 திருமணங்களையும் எல்லா சமுதாய மக்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய வகையில் நடத்தி முடிப்பதற்கு முடிவு செய்து அதன்படி செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனுடைய விழா தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இது கோவையில் நடப்பது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நாங்கள் கருதுகிறோம். இன்றைய தினத்தில் நாடு முழுவதிலும் மத நல்லிணக்கத்தை பற்றியும் சகோதரத்துவ வாஞ்சியை பற்றியும் எல்லா மக்களும் அண்ணந்தம்பிகளாக வாழ வேண்டும் என்பதை பற்றியும் நாடு முழுவதும் பிரச்சாரத்தை தொடர்ந்து எல்லா அரசியல் இயக்கங்களும் செய்து கொண்டிருக்கின்றன. ஆன்மீக பெரியவர்களும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி எல்லா மதங்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய, எல்லா மக்களையும் அண்ணன் தம்பிகளாக கருதக்கூடிய இந்த நிகழ்ச்சி இது அரசியல் நிகழ்ச்சி அல்ல, இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய நிகழ்ச்சி. இந்திய மக்கள் அத்தனை பேரும் நாம் அண்ணன் தம்பிகளாகத்தான் இருக்கிறோம். எந்த மதம், எந்த ஜாதி, எந்த மொழி, யாராக இருந்தாலும்
இந்தியாவில் வாழக்கூடிய மக்களாகிய நாம் அண்ணன் தம்பிகளாக, அக்கால் தங்கிகளாக, ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களாக, ஒரே இனத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, ஒரே இந்திய கலாச்சாரத்தை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் இந்த திருமண நிகழ்ச்சி இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை வந்து சிறப்பித்திருக்கிற அத்தனை பேரும் வாழ்த்து கூறியவர்கள், நீங்களும் வந்து வாழ்த்து தெரிவிப்பதை கண்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் உள்ள இறைவனுடைய பேரருளும், அவருடைய அருளும், அவருடைய கிருபையும், அவருடைய சிறப்பான வரவேற்பும் நம் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து நானும் எல்லாம் உள்ள இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிறேன். பட்ஜெட்ல நிதி அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நான் கேட்கவில்லை. இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பு இந்திய பாராளுமன்றத்தில் அந்த இந்திய பாராளுமன்றத்தை திறக்க அழைக்கப்படாத நமது ஜனாதிபதி முர்மு அம்மையார் அவர்கள் அழைக்கப்பட்டு முதல் முறையாக நேற்றைய தினம் தங்களுடைய சொற்பொழிவை நிகழ்த்தியிருக்கிறாங்க. பிரசிடென்ட் அட்ரஸை கொடுத்திருக்கிறாங்க. இல்ல, அதாவது இன்டரிம் பட்ஜெட்ல என்ஆர்சி அதெல்லாம் அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்ஆர்சி எல்லாம் முன்னாடியே அவங்க தீர்மானம் பண்ண ஒன்று, அது கோர்ட்ல இருக்குது. அது இதுவரைக்குமே என்ஆர்சி பற்றி அவர்களுக்கு சட்டம் ஏற்றினார்களே தவிர அதற்கான விதிமுறைகளை இன்று வரை அவர் வகுக்கவில்லை. இந்திய சுப்ரீம் கோர்ட்ல இந்தியன் முஸ்லீம் லீக் அந்த சட்டத்தை எதிர்த்து வழக்கு போட்டது. 147 பேர் வழக்கு போட்டார்கள். இதில் முதலாக இருப்பது இந்தியன் முஸ்லீம் லீக் தான். அந்த வழக்கில் இதுவரை சுப்ரீம் கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வராமல் இருப்பதற்கு காரணம், இந்த என்ஆர்சி போட்ட மத்திய அரசு அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது ரூல்ஸ் என்று இதுவரை அறிவிக்கவில்லை. அந்த ரூல்ஸை அறிவித்தால்தான் அந்த கேஸை வாதாட முடியும். பாராளுமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் உள்ள இந்தியா கூட்டணியில் சேர்ந்த அத்தனை பேரும் ஒன்றுபட்டு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியினர் அவர்கள் இந்த நாட்டுடைய அரசியல் சட்டத்தை காலிலே போட்டு மிதித்து, இந்திய வரலாற்றை துச்சமாக மதித்து, இல்லாத ஒரு வரலாற்றை போகாத ஊருக்கு இல்லாத வழியை காட்டுவது போல இந்த நாட்டுடைய வரலாற்றையே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு திட்டத்தையும் அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியினர் ஆண்டது போதும், மக்கள் சிதறியது போதும். இனி வரக்கூடிய காலத்தில் இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய நல்லாட்சி மலரும், அது இந்தியா கூட்டணியாக மாறும் என்று நாங்கள்